ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், எப்படி வழுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. பச்சை பட்டாணி வச்சு ஒரு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் பச்சை பட்டாணி எடுத்து குக்கரில் வேக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தாங்க எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம ட்ரை பட்டாணி எடுத்துக்கிட்டோன்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து பச்சை பட்டாணி சீசன் நல்லா கிடைக்கிது ஃப்ரெஷ்ஷாக. இங்கே பாருங்கள், நல்லா நசுக்கும் போதே நல்லா நசுங்குது. ஆனால் இது நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வெந்திருந்து நம்ம அப்புறம் செஞ்சால் தான் ரொம்ப சாஃப்டான அல்வா நம்மளால் செய்ய முடியும். இது வந்து ஒரு குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு 5லேருந்து 6 விசில் போல் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா அந்த விசில் ஃபுல்லாக ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் எடுத்து நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாங்க பாருங்கள், நல்லா மாவு மாதிரி எவ்வளோ நல்லா பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா வேகணும். உங்களுக்கு சரியாக வேக்காடு வரல அப்படின்னாக்கா திரும்பவும் குக்கரை மூடி இன்னும் 2-3 விசில் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிறுத்திக்கோங்க. இப்போது ஒரு வானல் வச்சு அதில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் காஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் முந்திரி பருப்பு போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ 10லேருந்து 12 போல் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு நல்லா விரும்பி சாப்பிட்றவங்க இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்தளவுக்கு போதும். இப்போ பாருங்கள், நல்லா லைட் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இதை வந்து வேற ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே அந்த வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பச்சை பட்டாணியை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இருக்கிற நெய்யே போதும். இந்த நெய்யில் வந்து நம்ம அரைச்சிக்கிட்ட பச்சை பட்டாணியை வந்து இதில் சேர்த்து கிளற ஆரம்பிக்கலாம். நெய் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளற இடையில வந்து சேர்ப்போம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அடுப்பு வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க. அப்போ தான் அந்த பச்சை பட்டாணி வந்து ஈவனாக வெந்து நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டான அல்வா நமக்கு கிடைக்கும். இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம தொடர்ச்சியாக கிண்டணும்னு அவசியம் கிடையாது. கிண்டி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கேப் விட்டுட்டு அப்புறம் திரும்ப கிண்டி விடுங்க. இப்போ நம்ம ஊற்றிருந்த நெய்யெல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சிக்கிச்சு. பார்த்திங்கன்னா வெறும் பச்சை பட்டாணி மட்டும் தெரியுது. இதில் வந்து இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து காய்ச்சி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம சூடான வானல் தான் வச்சுருக்கோம். இதில் போட்டு நல்லா கிண்ட ஆரம்பிங்க. நான் மொத்தமாகவே இதில் வந்து 5 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன். அதுவே நம்ம கடைசியாக நம்ம முடிக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த நெய் வந்து இந்த பச்சை பட்டாணிலேருந்து தனியாக பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அதனால் 5 ஸ்பூன் நெய் எனக்கு போதுமான அளவாக இருந்தது. சில பேர் நெய் சேர்த்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ப்ராசஸ்க்கு கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது ஆகும். ஏன்னா நம்ம வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக டைம் எடுக்கும். நீங்கள் இது கூடவே நின்று கிண்டிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்பப்போ பார்த்துட்டு நீங்கள் பேரலாக மற்ற வேலையும் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிண்ட கிண்ட இன்னும் கொஞ்சம் சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி வானலில் ஒட்டுச்சு, இப்போ வானலில் ஒட்டாமல் கொஞ்சம் தனியாக இருக்குது. நம்ம பெரட்டும் போதே தெரியுது அவங்களுக்கு தனித்தனியாக இருக்குது, வானலில் ஒட்டாத மாதிரி இருக்குது. இப்போது நல்லா வெந்து வந்துக்கிட்டுருக்கு. இந்த டைமில் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து திரும்பவும் கிண்டுங்க. இந்த நெய்யும் ஃபுல்லாக உறிஞ்சிட்டு நமக்கு எப்போ நெய் வந்து உரியறது ஸ்டாப் ஆகிட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் நம்ம கிண்டணும். எப்போ அது பிரிஞ்சு வருதோ அப்போ தான் வந்து நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. இந்த பச்சை பட்டாணி எல்லாம் இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம 2 ஏலக்காவை வந்து தட்டி இதோடு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்குறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. அதனால் 2 ஏலக்காய் தட்டி நான் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி வச்சுருக்கவங்க நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். அதை போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அதில் இங்கே பாருங்கள் 2 விரலில் தான் எடுத்து உப்பு நான் சேர்த்துருக்கேன். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு கொஞ்சம் சேர்க்கும் போது அந்த ஸ்வீட்டை வந்து இன்னும் தூக்கி கொடுக்கும். இப்போது இதில் 100 கிராம்ஸ் அளவுக்கு நான் சர்க்கரை, 1 கப் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். எனக்கு இந்த சுகர் போதுன்றதுனால இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். இன்னும் சர்க்கரை சேர்த்து வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கோங்க. சர்க்கரை போட்டு நம்ம கிண்டும்போது
இது வந்து கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இளகி வரும். இளகி வந்து அப்புறம் திரும்ப இறுகி வரும். அதனால தண்ணி விடும்போது நல்லா கலந்து விடுங்க. இந்த சர்க்கரையெல்லாம் சூடாகி மெல்ட் ஆகி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா இளகி வந்திருக்கு. இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற்றின நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து தண்ணியில் வந்து கரைச்சி நான் வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வந்து இல்லாதவங்க மைதா மாவு கூட கலந்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அப்புறம் அதை வந்து இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஏன் நம்ம சேர்க்குறோன்னா, அல்வா வந்து நம்ம எடுக்கும்போதே ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு இது கிடைக்குது இல்லைங்களா? அது வந்து இது சேர்க்கும்போது தான் அந்த டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம இது சேர்க்குறோம். நம்ம இதை சேர்க்காம செஞ்சோன்னா அப்படியே கொஞ்சம் திரித்திரியாக இருக்க மாதிரி நமக்கு தெரியும். அது இல்லாமல் இருக்கணும்னா நம்ம இது சேர்த்தா தான் அல்வா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அது நல்லா கலந்து விடும்போது ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். நல்லா பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு வழவழன்னு சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட அல்வா வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நெய்யெல்லாம் சூப்பரா பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த ஸ்வீட்டோட ஸ்மெல்லும், நெய்யோட ஸ்மெல்லும் சேர்ந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப மணமா இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்துக்கிட்ட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அது இல்லாம பாதாம் பருப்பு வந்து நான் இந்த மாதிரி பொடி பொடியா பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ரொம்ப ரொம்ப சாஃப்டான, எவ்வளோ டேஸ்டியான பச்சை பட்டாணி அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படி இப்படி சாய்ச்சாலே எப்படி வழுக்கிட்டு போகுது பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சிம்பிளான டேஸ்டான ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.